சங்கீதம் 27வது அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. போதும், நீர் தந்த இந்த தேவ வசனத்தை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். நாங்கள் ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். நாங்கள் ஹாபியில் ஒரு மனப்பட்ட ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி இதில் மறைந்திருக்கும் சத்தியத்தை எங்களுக்கு ஆவியானவரை நீரே வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை உம்முடைய சத்தியத்தினால் பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ்வதற்காக கிருபை முற்றும். நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த தேவ வார்த்தையின் சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, அமேன், 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 அமேன். காரும் துணை தலைப்பு, முதல் துணை தலைப்பு விசுவாசமும் ஜெபமும் என்று. சங்கீதம் 27வது அதிகாரம் 13, 14 என்ற 2 வசனங்களை வாசித்தோம். நானோ, சங்கீதக்காரர் சொல்கிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாய் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திடன் மனதாய் இரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. அதாவது முதல் பாகத்தில் இந்த முதல் வசனத்தில் சங்கீதக்காரர் அவருடைய நிலையை அவர் சொல்லுகிறார். நான் விசுவாசிக்காமல் இருந்திருந்தால் நான் இந்த ஜீவனுள்ள தேசத்தின் நன்மைகளை நான் ருசி பார்த்திருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிருக்க மாட்டேன் என்று. ஹல்லேலூயா. அதாவது முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவனுடைய நன்மையினால் நிரப்பப்படுவதற்கு முதல் காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை ஏதோ கதை புத்தகத்தில் இருக்கும் வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை சத்திய வார்த்தை. கர்த்தர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டார் நிற்கும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக உண்டாக்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தினால் அது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா. கிரியேட்டிவ் மிரக்கல், உண்டாக்கும் ஒரு அற்புதம். நம்முடைய விசுவாசத்திற்கு என்ன இருக்கிறது? உண்டாக்கும் அற்புதம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அவர் வேண்டிக் கொள்வது ஒரே ஒரு காரியம்தான், நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையை காண்பாய். ஹல்லேலூயா. அதாவது சுலபமான காரியம்தான், ஆனாலும் அது கடினமான காரியம். விசுவாசிப்பது சுலபமான காரியம், ஆனால் அதை அறிந்து அதில் நிலையாக நின்று பொறுமையோடு அதை சுதந்திரிப்பது ஒரு கடினமான காரியம். விசுவாசம் என்றால் என்ன? கண்களுக்கு முன்பாக காணாத காரியத்தை ஆவிக்குரிய ரீதியில் காண்பது. ஹல்லேலூயா. நம் மாம்ச கண்களால் காணாத காரியத்தை அவருடைய வார்த்தையின் வழியாக நாம் ஆவிக்குரிய கண்கள் கண்டு அதை சுதந்திரித்து ஸ்தோத்திரம் செய்வது.
கரத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் ஐயா என்று சொல்லி ஸ்தோத்திரம் செய்து ஹல்லேலூயா அதை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அதை நாம் கடந்து செல்லுவது. அந்த நேரத்தில் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. இந்த மலையை பார்த்து நீ பேசு, அது அங்கிருந்து தகர்ந்து கடலுக்குள் போய் வீழும் என்று இயேசு சொன்னார். எப்பொழுது உன்னுடைய ஹிருதயத்தில் நீ சந்தேகப்படாமல், நீ உன்னுடைய ஹிருதயத்தில் விசுவாசத்தோடு பேசும்போது, பயம் இல்லாமல் பேசும்போது இந்த காரியம் உண்டாகும். அதிகமான நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிறது சந்தேகம்தான், வேறொன்றும் இல்லை. பயம் கூட இல்லை, சந்தேகம். ஏன் சந்தேகம் வருகிறது? அதாவது இருக்கிற நிலை, இறுக்கி கொண்டிருக்கும் நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அப்பொழுது விசுவாசித்து பொறுமையாக நிற்பதற்கு நமக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். நமக்கு மனது திடமாக இருக்காது, சோர்வாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது எப்படியாவது சீக்கிரமாக முடிந்தால் நல்லா இருக்கும் என்று யோசனை தான் வரும். ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் காரியங்களை செய்து முடிக்கிறவர். நம்முடைய அவசரத்துக்கு செய்கிறவர் அல்ல, ஏற்ற நேரத்தில். அதாவது ஒரு நிமிஷம் முன்னாடி போகாது, ஒரு நிமிஷம் பின்னாடி வராது, ஏற்ற நேரத்தில் காரியங்களை முடிக்கிற தேவன். அதனால் விசுவாசித்து நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அந்த காரியம் கண்டிப்பாக எப்பொழுது என்ன நடக்க வேண்டுமோ அது நமக்கு சாதகமாக அந்த காரியம் நடந்து முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன், நான் இழந்து போயிருப்பேன் என்று, அந்த தேவ நன்மைகளை நான் இழந்து போயிருப்பேன். கெட்டு போயிருப்பேன் என்றால் நான் அதை பெற்றுக்கொள்ளாமல் நான் சோர்வடைந்திருப்பேன், குறையாக இருந்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் குறை இருந்திருக்கும். குறை இல்லாத வாழ்க்கையை தான் கர்த்தர், என்னுடைய எல்லா குறையும் நிறைவாக்குவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. ஆம், இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில், ஹல்லேலூயா, இந்த பூமியில் நமக்கு தேவையான ஒரே காரியம் என்ன? விசுவாசம். பரலோகத்தில் போன பிறகு விசுவாசத்திற்கு ஒரு இடமே இல்லை, விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் இருக்கும் வரை தான் நாம் தேவ வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இந்த பூலோகத்தில் இருக்கும் நேரம் வரை தான் இந்த சந்தேகமும் பயமும் நம்முடைய மனதில் வரும். ஏனென்றால் காணாத தேவனை, அவருடைய வார்த்தையை வைத்து நாம் விசுவாசிக்கிறோம். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று ஒரு சந்தேகம். எனக்கு இவ்வளோ அவசரமாக இந்த காரியம் முடியணுமா? நமக்கு யாராவது பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். காணாத தேவனை விசுவாசித்து அவர் எப்போ செய்வார் என்று நான் எப்படி நம்பி இருப்பது? அதுதான் சந்தேகம். ஹல்லேலூயா. ஆனால் யாரையும், எந்த மனுஷனையும் நம்பி இல்லாமல் நாம் உண்மையாகவே கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். அதனால்தான் கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, திட மனதாய் இரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய மனது திடமாக இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் பலமாக பிடித்து கொண்டிருக்கணும். வார்த்தையை திடம் மனதாய் இருக்கும்போது அவர் உன் ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹிருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார், மனதை திடம் பண்ணும்போது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து திடம் மனதாய் இருக்கும்போது கர்த்தர் உன் ஹிருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார் என்று இதற்கு என்ன அர்த்தம்? அந்த ஹிருதயத்தில் பயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் அதை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? திட மனது வேண்டும். அதை தான் இந்த இடத்தில் கர்த்தருக்கு காத்திரு, திட மனதாய் இரு, அவர் உன் ஹிருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார், ஃபிக்ஸ்டு. அந்த சங்கீதக்காரர் மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. அதாவது என்னுடைய ஹிருதயம்
பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஹalleluya. அந்த வார்த்தையில் திடம் பட்டிருக்கிறது. My heart is fixed on the word of God. ஃபிக்ஸ்ட் என்ற ஆணியை வச்சு அடித்தா எப்படி ஒரு செவுத்தில் அடித்தா அந்த இடத்துல அந்த அந்த நிற்குதில்ல அந்த ஃப்ரேம் அப்படியே அதேமாரி வார்த்தை வந்து இதயத்தில் பதிஞ்சு இருக்கிறது. அது என்ன செய்தாலும் சரி அதை நவுத்த முடியாது. ஃபிக்ஸ்டு. ஹalleluya. திட்டமாக இருப்பது. திட்டமானது என்றால் அசையாமல், அந்த வார்த்தையிலிருந்து அசையாமல் நாம் அந்த ஆணி அடித்த போல் அதை அப்படியே அந்த மனதுக்குள் அந்த காரியம் தெளிவாக இருக்கும்போது இதுதான் எனக்கு நடக்கும், நான் ஜெபித்து விட்டேன், கர்த்தர் எனக்கு செய்வார், இதை தான் நான் நம்பி இருக்கிறேன், இதை தான் நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு இருக்கும்போது சந்தேகத்துக்கு இடமில்லாமல், பயத்திற்கு இடமில்லாமல் நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய மனதை பண்ணும்போது அவர் நம் ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு என்று. அதாவது பிரச்சனைகள் வரும்போது நமக்கு முதல் என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம். இரண்டாவது காத்திரு என்றால் ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபத்தை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஜெபத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஜெபம் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. சோர்வை நீக்குகிறது நம்முடைய ஜெபம்தான். சோர்வோடு போகும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிக்க போகும்போது நம்மை ஹல்லேலூயா அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை பலப்படுத்துகிறார். கழுகின் ஹல்லேலூயா எப்படி அது கழுகு பலப்பட்டு அந்த சட்டையை அது அடித்து மேலே பறந்து, அது எங்கே மேலே பறக்குது? எதுனும் மேலே பறந்து 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 அது ஆகாயத்துக்கு மேலே பறந்து போகுது. எங்கே பறக்குது? சூரியனுக்கு எவ்வளோ பக்கம் போக முடியுமோ அவ்வளோ பக்கம் போக பார்க்குது. அப்போ நம்ம ஜெபத்தில் அந்த கழுகை போல் சட்டை அடித்து நாம் எங்கே போகிறோம்? எவ்வளோ பக்கம் கர்த்தராகி தேவனுடைய எவ்வளோ நெருங்க முடியுமோ, அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு எவ்வளோ நெருங்க முடியுமோ அவ்வளோ நெருங்குவதற்காக நாம் இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆவியில், ஜெபத்தில். அப்பொழுதுதான் இந்த கழுகுக்கு இன்னும் பலம் உண்டாகிறது. இன்னும் அது சூரியனை நோக்கி போக போக அதுக்கு பலம் உண்டாகிறது. நாமும் அந்த ஜெபத்தில் அந்த கழுகை போல் சட்டை அடித்து நாம் அந்த சூரியனை நோக்கி போகிற வண்ணமாக நாம் அந்த தேவ மகிமை நோக்கி போகும்போது நமக்குள் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். அதனால்தான் விசுவாசத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஜெபம். ஜெபம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் பொறுமையை இழந்து விடுவோம். ஜெபம் இல்லை என்றால் பொறுமையை இழந்து விடுவோம். ஜெபிக்கிறவங்க முட்டாள் கிடையாது. சும்மா ஜெபிச்சுனே இருக்காங்க. ஜெபிக்கிறவங்க முட்டாள் கிடையாது, அவங்க தான் ஞானி. ஹல்லேலூயா. ஜெபிக்காதவங்க தான் முட்டாள். ஜெபிக்கிறவங்க விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் போகிறார்கள். கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு. காணாத தேவனை அவருடைய வார்த்தையை வைத்து நாம் விசுவாசித்து ஜெபத்திற்குள் பிரவேசிக்கிறோம். கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக செல்லுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, ஏற்ற நேரத்தில் நமக்கு அவர் உதவி செய்வதற்காக கிருபா சிங்காசனத்திற்குள் நாம் சென்று காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் முழங்கால் இடும்போது நமக்கு முன்பாக ஆவியில் என்ன தெரிய வேண்டும்? அவருடைய கிருபா சிங்காசனம், அதன் மீது உட்கார்ந்திருக்கும் கர்த்தராகி இயேசு. ஹல்லேலூயா. நாம் அந்த இடத்தில் போகும்போது அவர் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசத்தில் போயிருக்கிறோம், கிருபையை தேடி போயிருக்கிறோம், இரக்கத்தை நாடி போகிறோம். ஹல்லேலூயா. இறங்கும் ஐயா, இறங்கும், உடைய கிருபை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி போகும்போது அவர் நமக்காக இறங்குவார். ஹல்லேலூயா. நமக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 13வது வசனம்.
கிருபா சிங்காசனத்துக்கு முன்பாக 16 எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் கிருபாசிங்காசனத்தின் அண்டையில் சேரக்கடவும். ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு, அவருடைய கிருபை அனுப்புவதற்காக நாம் இரக்கத்தை தேடி அவருடைய கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி போகிறோம். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜபிக்கிறவங்க முட்டாளா ஞானியான்னு? ஹல்லேலூயா. ஜெபித்தால் தான் நமக்கு தேவ ஞானம் உண்டு. ஜெபத்தை தள்ளாதீங்க. உபவாச ஜபம் வைத்தோம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த சனிக்கிழமை. நேற்று ஒரு கை அளவு தான் ஆட்கள் வந்தார்கள் நம்முடைய சபையிலிருந்து. மீதி இருக்கிறவங்க எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. வாரத்தில் ஒரு தடவை தான். ஆனால் அதாவது பரிந்துரைக்கிறது ஜபம், பிறருக்காக இருக்கும் ஜபம். உபவாசிக்கவில்லை என்றாலும் சாப்பிட்டு கூட வரலாம் ஜபத்திற்கு. ஆனால் அன்றைக்கு தான் நாம் கர்த்தராகிய தேவனை தேடுகிறோம். எதற்காக தேடுகிறோம்? சபையாக தேடுகிறோம். எதற்காக தேடுகிறோம்? நமக்கு நன்மை செய்வதற்காக அல்ல. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டு நன்மை செய்வதாக என்று சொல்லி நாம் கிருபா சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. சபையாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒரே ஆவியில் ஒரே மனதோடு வந்து நாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எதற்காக? சுயம் நலம் இல்லாமல் பிறருக்காக ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் கர்த்தர் தீர்வை கொண்டு வர வேண்டும் அந்த பிரச்சனைக்கு என்ற ஒரே காரணத்திற்காக. என்னை பொறுத்தளவில் அன்றைக்கு வேலை இருந்தாலும் ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு அரை நாள் லீவ் எடுத்து வர்றதுல எந்த தவறும் கிடையாது. 1 மணி 2 மணிக்கு மேலே கூட வேலைக்கு போகலாம். மாதத்தில் ஒரு நாள் தான். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் வர முடியும்னு இல்லை. ஆனால் நாம் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நாளை ஒதுக்கி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியமானது. ஹல்லேலூயா. மீதி எல்லாம் அதுக்கப்புறம் தான். ஜப வாழ்க்கை தான் முக்கியமானது. எப்பொழுதும் நான் சொல்லுகிற வண்ணமாக, ஆவிக்குரிய ரீதியில் நாம் வெற்றியை கண்டோம் என்றால் உலக ரீதியில் அந்த வெற்றியை நாம் காண்போம். 3 மாதம் முன்பாக ஆவிக்குரிய ரீதியில் நாம் வெற்றியை பெற்றாலும் இல்லை தோல்வியை கண்டிருந்தாலும் அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து ஆவிக்குரிய ரீதியில் இன்றைக்கு வெற்றியை எடுத்து ஆளுகையின் வாழ்க்கையை நாம் காணும்போது இன்னும் அது 3 மாத காலத்திற்கு பிறகு அது வெளிப்படும். ஒரு சீசன், அது ஒரு காலகட்டம், ஆவிக்குரிய காலகட்டம் 3 மாதம். ஹல்லேலூயா. ஆனால் நாம் இன்றைக்காக ஜெபிக்கவில்லை, வரும் நாட்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பல இந்த மலையெல்லாம் மெரிச்சு போய் 40 நாள் 90 நாள் அந்த ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து போகும்போது எதுக்காக போகுன்னா, அப்போது எனக்கு ஒரு ஆவிக்குள்ளே மனதுக்குள்ளே ஒரு நிச்சயம், இன்றைக்கு செய்கிற காரியம் இன்றைக்காக நான் செய்யலை, வருகிற வருடத்திற்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை முதலீடு செய்யும்போது தான் அதில் லாபத்தை பார்க்க முடியும். வரும் நாட்களில் முதலீடு செய்வதற்கு முன்பாக லாபத்தை பார்க்க முடியுமா? எந்த முட்டாளாவது நினைப்பானா நான் முதலீடு செய்யாமல் நான் லாபத்தை எடுக்க வேணும்னு சொல்லி? முதலீடு செய்த பிறகு நாம் லாபத்திற்காக காத்திருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் முதலீடு. வரும் நாட்களில் அதன் பலனை அனுபவிப்பதற்காக இன்றைக்கு நாம் அதை முதலீடாக செய்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் முக்கியமானது. அதோடு சேர்ந்து
கர்த்தருடைய நன்மைகளை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் நாம் ருசி பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஜெபம் முக்கியமானது. ஜெபத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் ஹல்லேலூயா, ஜெபத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். வீட்டில் ஜெபம் இருக்க வேண்டும். குடும்பமாக வந்து ஜெபிக்க முடியலன்னா கூட தனிப்பட்ட வழியில் ஜெபிக்க முடிஞ்சால் கூட ஜெபிங்க. காலையிலையும் சாயங்காலம் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஜெபித்தா கூட அதில் வந்து கர்த்தர் நன்மை கொண்டு வருவார். குடும்பமே ஜெபிக்கலைன்னா எப்படி நன்மை கொண்டு வர முடியும்? முடிந்தால் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறது நல்லது. குடும்ப ஜெபம் முக்கியமானது. ஹல்லேலூயா. கணவனும் மனைவியும் சேர்ந்து கைகோர்த்து ஜெபித்து எதை விசுவாசித்து, அதாவது எந்த காரியத்தை விசுவாசித்து இந்த காரியத்தை நாங்கள் 2 பேரும் ஒரே ஆவியில் ஒரே மனதோடு விசுவாசிக்கிறோம் இயேசு நாமத்தில் என்று சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தராகி தேவன் பிதா ஆனவர் அதை நமக்கு வாய்க்க செய்கிறார் நாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் போது. ஹல்லேலூயா. 2வது காரியம், நம் தேசத்தின் நன்மைகளை, கர்த்தராகிய தேவனுடைய நன்மைகளை ருசி பார்ப்பதற்கு 2வது குறிப்பு, அதில் 3 காரியங்கள் அடங்கியுள்ள கனம், ஹானர், சோயிங் அண்ட் ரீப்பிங், அதாவது விதைப்பும் அறுப்பும். கனம், விதைப்பு, அறுப்பு. கலாத்தியர் 6வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 6 - 9 வரை. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. இதில் 3 காரியங்களை நாம் கண்டோம். ஒன்று கனம், இன்னொன்று விதைப்பு, 3வது அறுப்பு. ஹல்லேலூயா. கனம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஹல்லேலூயா. உபதேசிக்கிறவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொள்ள கடவன். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் யாருக்கு? உபதேசிக்கிறவனுக்கு. அப்படி செய்யும்போது என்ன செய்கிறோம்? கனத்தை தருகிறோம். கர்த்தராகி தேவனை கனப்படுத்துகிறோம். ஏன்? உபதேசிக்கிறவன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். என்ன வேலை செய்திருந்தாலும் சரி, எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலையில் அமர்ந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய அழைப்பு வந்த உடனே விசுவாசத்தோடு அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து வருகிற அந்த ஊழியக்காரன், உண்மை உள்ள ஊழியக்காரன், உத்தம ஹிருதயத்தில் இருக்கும் ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? இனிமேல் என்னை விசுவாசி, இந்த உலக ரீதியை விசுவாசிக்க வேண்டாம், என்னுடைய ஊழியத்தை தரும்போது நானே உனக்கு நன்மைகளை உனக்கு உண்டாக்குவேன். அதை எப்படி செய்கிறார்? உபதேசம் கொடுக்கும்போது உபதேசிக்கப்படுகிறவர்கள் அந்த உபதேசிக்கிறவனுடைய நன்மைகளை அவர்கள் செய்யும்போது, அவனுக்காக செய்யும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. அதை ஒரு விதைப்பாக எண்ணுகிறார். அவர்கள் விதைக்கிறார்கள். இந்த சத்தியத்தை பல விசுவாசிகளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு இரட்டிப்பு கனம், எவ்வளோ கனம்? இரட்டிப்பு கனம் தர வேண்டும் என்று. ஒரு கனம் என்னது? அந்த நிலைக்காக. 2வது கனம் எப்படி?
இந்த வண்ணமாக உபதேசிக்கிறவனுக்கு அவனுடைய நன்மைகளை பகிர்ந்து கொள்வதனால். ஹல்லேலூயா. வாசிங்க. ஹல்லேலூயா. சரி. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொள்ள கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஹல்லேலூயா. God cannot be mocked. அதாவது கர்த்தரை நாம் பரியாசம் பண்ண முடியாது என்று சொல்லுகிறார். மோசம் போகாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். எதனால்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மாம்சத்தில் விதைத்தால் மாம்சத்தை அறுப்பான். மாம்சம் என்றால் என்ன? கோபமாக யாருக்கிட்டையா பேசினா திரும்பி நமக்கு யாராவது கோபமாக பேசுவாங்க. நம்ம யாருக்காவது எதிராக துரோகம் செய்ய நினைத்தால் அது திரும்ப அது நமக்கு துரோகமாக மாறிவிடும். உலகத்தில் இருப்பவர்கள் அதை என்ன சொல்வார்கள்? கர்மா. அப்படிதானே? நீ செய்தது உனக்கு திரும்பி வரும்னு சொல்லி அதை கர்மா என்று சொல்லுங்க. ஆனால் இது கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ விதைக்கிறதை நீ அறுக்க போகிறாய். ஹல்லேலூயா. எல்லாம் உலகத்தில் இருக்கவங்களாம் வேதத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அது பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். மாங்காய் மரத்தை நாம் விதைக்கிறோம். இங்கே நல்ல மாங்காய் எல்லாம் வளரும் இல்லை நம்ம நாட்டில். அவன் மாங்காய் மரம் வச்சுட்டு அது பெருசான உடனே இல்லை இதுலேருந்து ஆப்பிள் வருமானு சொல்லி காத்துன்னு இருக்கும்போது வருமா? அது மாங்காய் மரத்துலேருந்து எதை எதிர்பார்க்கலாம்? மாங்காய் தான் எதிர்பார்க்க. எதை விதைத்தோமோ அதை தான் அறுக்க முடியும். நாம் மாங்காய் மரத்தை நாம் வளர வச்சுட்டு அதுலேருந்து ஆப்பிள் வரணும்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். ஸோ இப்போ நாம் எதை விதைக்க போகிறோம் என்று நாம் முடிவு செய்வோம். அன்பை விதைக்க போகிறேன் என்றால் அன்பை அறுப்போம். தயையை நாம் விதைக்க போகிறேன் என்றால் நமக்கு பிறர் தயையை காண்பிப்பார்கள். அதே ஒன்றுமாக பணத்தை விதைத்தால் பணம் திரும்பி வரும். ஒரு சட்டையை விதைத்தால், யாருக்காவது ஒரு ஷர்ட்டு இல்லைன்னா பேண்ட் இல்லைன்னா கோட்டு எதாவது வாங்கி கொடுத்தா என்ன செய்வோம்? அதை விதைப்போம். எதை அறுவடை செய்கிறோம் அதை விதைப்போம். சிலவங்களுக்கு கோல்டு எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப ஆசை ஜுவல்லரி, எனக்கு கோல்டு நிறைய வேணும்னு சொல்லிட்டேன். எப்படி அது திரும்பி வரும்? அதை விதைக்கும் போது. ஹல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எப்போது? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எதை நாம் விதைக்கிறோம்? எதை விதைக்கிறோம்? வார்த்தையை. நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கீங்க, எதை விதைக்கிறீங்க? இப்போ உங்களுடைய இதயத்தில் அந்த வார்த்தை என்ற விதையை விதைப்பதற்காக ஒப்பு கொடுக்குறீங்க. அப்போது என்ன வரும்? நித்திய ஜீவனை அறுப்போம். ஆனால் ரட்சிப்புக்கு வந்த பிறகு சபைக்கே வரலனா, தேவ வார்த்தையை அவங்க விதைப்பதற்கு அவங்கள ஒப்பு கொடுக்கலனா எப்படி அவங்க நித்திய ஜீவனை அறுக்க முடியும்? ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் போதாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒரு சபையில் அவர்களை நட்டிருக்கிறார். அந்த சபையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெரிய மரமாக வளர்ந்து அந்த சபைக்கு, சத்தியம் இருக்கிற சபைக்கு, கர்த்தராக அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர் இருக்கும் இடத்தில் தான் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். தவறாக வேறு ஏதாவது இடத்துல போய் நாட்டப்பட்டிருந்தால் கர்த்தர் அங்கிருந்து எடுத்து நல்ல ஒரு சத்தியம் இருக்கிற இடத்துல நாட்டுவார். எதற்காக? நீங்கள் சத்தியத்துக்காக வாஞ்சிக்கிறீங்க, எனக்கு சத்தியம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி.
ஆனால் போகிற இடத்துல சத்தியமே கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் ஒரே சப்ஜெக்ட். சாதாரண ஈஸியான சப்ஜெக்ட் என்னது? பரிசுத்தம், நீதித்துவம். எல்லா சபையிலும் என்ன இருக்கும்? பரிசுத்தம், நீதித்துவம், பரிசுத்தம், நீதித்துவம். விசுவாசம், ஜெபம், இந்த மாதிரி சுகம், செழிப்பு, இதெல்லாம் சேர்ந்தால் தான் சத்துணவு. அதுக்காக தான் சாயங்காலம் நமக்கு இருக்கிற ஆராதனை வந்து போன வாரம் நம்ம விசுவாசத்தை பற்றி தியானித்தோம். இந்த வாரம் அதுக்கேற்ற மாதிரி ஜெபமோ இல்லை செழிப்போ இல்லை விடுதலையோ ஏதாவது ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு சாயங்காலம் பாருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் வார்த்தை என்ற விதை நாம் விதைத்து கொள்ளும் போதுதான் நித்திய ஜீவனை நாம் அடைவோம். நித்திய ஜீவன் என்றால் பரிசுத்தமும் ஒரு முக்கியமான வார்த்தை, நீதித்துவம் ஒரு முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தைகளோடு சேர்ந்து இன்னும் பல சத்திய வார்த்தை இருக்கிறது. பரிசுத்தத்திலும் நீதித்துவம் நின்றால் மட்டும் நமக்கு மேற்கொள்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் எந்த சத்தியத்தை பிடித்து நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று இருக்கு. ஆனால் அடிப்படை, ஒரு விசுவாசியுடைய அடிப்படை தேவை என்ன? அவன் பரிசுத்தவான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று தான் சொன்னார். ஹல்லேலூயா. இன்னும் நாட்கள் போக போக கர்த்தர் இன்னும் நம்மை அதிக பரிசுத்தத்திற்குள் கடந்து செல்வதற்காக கிரியை செய்ய சொல்லுகிறார். அதற்கு ஏற்ற வார்த்தையும் வரும், நீதித்துவத்தில் நிற்பதற்காகவும் வார்த்தை வரும். ஆனால் மேற்கொள்கிற வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் தேவ வார்த்தை வர வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை நான் உனக்கு தருவேன், அவர்கள் உன்னை புத்தியோடும் அறிவோடும் போஷிப்பார்கள். 3வது அதிகாரம் 15வது வசனம், உங்களுக்கு என் இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். என்னுடைய ஹிருதயத்திற்கு, ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஹிருதயத்திற்கேற்ற மேய்ப்பரை அவர் உங்களுக்கு தருவார். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீங்கள் அந்த தேசத்தில், அந்த சபையில், அந்த தேசத்தில் பெருகி பலுகுகின்ற நாட்கள், பலுகிவிட்டு பலுகுகின்ற அந்த நாட்கள் பலுகுவீர்கள். ஹல்லேலூயா. பெருகி பலுகுவதற்கு ஹல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னத்தில் என்ன தேவை? தேவ வார்த்தையில் இருக்கும் அறிவும், போதனையில் இருக்கும் தேவ வார்த்தையில் இருக்கும் அறிவும் புத்தியும். ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையின் அறிவும் புத்தியும் வரும்போது தான் நமக்கு அந்த தேசத்தில் பலுகி பெருக முடியும். ஹல்லேலூயா. போதனை தெளிவாக இருக்க வேண்டும், எல்லா காரியங்களும் அடங்கி இருக்க வேண்டும். ஒரு என்னது பேலன்ஸ்டு டயட் என்று சொல்லுவாங்க. இது நல்ல குழந்தை நல்லா வளரணும், என்ன செய்யணும்? எல்லாம் ப்ரோட்டீன் கரெக்டாக கொடுக்கணும், எல்லாம் என்னது ஃபைபர் கரெக்டாக கொடுக்கணும், விட்டமின்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தோம். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஏதாவது குறை இருந்தால் அது குறைவாக தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ரொம்ப யங்காக இருக்கு. எல்லோருடைய நினைப்பேன்னா நம்ம வந்து ரொம்ப இளமையாக இருக்கணும். நம்முடைய முகம் பார்க்கும்போது எல்லாருக்கும் நம்முடைய ஏஜை கண்டுபிடிக்கக்கூடாது என்று ஒரு எண்ணம் தான். ஹல்லேலூயா. ஆனால் அதில் எப்படி அது செய்ய முடியும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கவனம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் எப்போதும் இளமையாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை செய்யலைன்னா நம்ம இளமையாக இருப்பதுக்கு வழி. அதே நம்ம ஆவிக்குரிய ரீதியிலும் கர்த்தர் எக்ஸசைஸையும் விரும்புகிறார். என்ன சொல்ல, கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது தான், ஆனால் அதிகமாக நீ ஆவிக்குரிய வார்த்தையில் நீ நிலைத்திரு. அதுதான் பெரிய எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸை செய்யும்போது தான் நம்முடைய ஆவி பலப்படும். ஹல்லேலூயா. எப்படி உள்ளான மனிதன் பலப்படுவான்?
வார்த்தையின் இருக்கும் அறிவும் புத்தியும் நமக்குள் பெருகும் போது உள்ளான மனிதன் பலப்படுவான். ஹல்லேலூயா. எப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்முடைய சரீரம் பலப்படுகிறதோ அதே வண்ணமாக வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம், உபயோகிக்கும் போது அதை இந்தபடியாக செய்ய வேண்டும் சொல்லி அதை செய்யும்போது, செயலில் கொண்டு வரும்போது ஆவியான மனிதன் பலப்படுகிறான். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்தில் காண்கிறோம். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஹல்லேலூயா. விதைப்பதற்கு நாம் உன்னிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே, நான் இதை தான், என்னை எல்லாரும் அன்பு செய்யணும், நான் அன்பை விதைப்பேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் எல்லாமே தயவாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பிறர் இடத்துல தயவாக இருப்பேன். நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் எனக்கு. நீ என்ன செய்கிறாயோ, ரோமரில் என்ன போட்டிருக்க, நீ எதை செய்கிறாயோ அதை தான் உனக்கு திரும்ப 12வது அதிகாரத்தில். ஹல்லேலூயா. நீ எதை செய்கிறாயோ பிறருக்கு அதை தான் உனக்கு சேரும். ரோமர் 12வது அதிகாரத்தில் 12-14 இருக்கும் பாருங்க. நீ எதை பிறருக்கு செய்கிறியோ அதுதான் உனக்கு சேரும். Twelfth chapter, last few verses. Last few verses. Yes. ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 20வது வசனம். 20வது வசனம். ஓகே. அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால், அதுக்கப்புறம் வரும், நீ அப்படி செய்வதினால். 22 பாருங்க. 21 நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் அப்புறம் வெல்லு. லாஸ்ட் verse. ஹல்லேலூயா. அது முந்தின வசனத்தை இதில் இருக்கும் பாருங்க. அதாவது நீ எதை நீ பிறருக்கு செய்கிறாய் அது உனக்கு செய்வதற்கு ஹல்லேலூயா நீ வாஞ்சிக்கிறாய் என்றால் அதை தான் நீ பிறருக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை தான் நாம் பிறருக்கு செய்வோம். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், அந்த if you take the sword you will die by the sword. அதாவது வாளை எடுத்தவன் வாளினாலே மரிப்பான். ஹல்லேலூயா. யார் இடத்துல சொன்னது? பேதுரு இடத்துல. பேதுரு அவசரப்பட்டு இயேசுவை கைது செய்த உடனே அவனுக்கு ஒரு ஆவேசம், ஒரு அவசரம், வாளை எடுத்து அவனுடைய அரெஸ்ட் பண்ண வந்தவனுடைய காதை வெட்டிட்டார். காது தனியாக துண்டாக வந்துடுச்சு. ஆனால் இயேசு சொன்ன என்னது, நீ வாளை எடுத்தால் வாழ்நாள் தான் மரிப்பாய், நீ வாளை எடுக்காது என்று சொல்லி புத்திமதி சொன்னார். அதை எதை நாம் பிறருக்கு செய்கிறோமோ அதுதான் நமக்கு சேரும். ஹல்லேலூயா. நமக்கு அது காரியங்கள் இந்த வண்ணமாக நடக்கக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்தால் அந்த காரியத்தை நாம் பிறருக்கு செய்யாமல் இருப்பது தான் நல்லது. ஹல்லேலூயா. நாம் அடுத்த கடைசியாக 3வது பாகத்திற்கு செல்வோம். fulfill righteousness and be filled with the fruits of righteousness. நீதித்துவத்தினால் நிரப்பப்பட்டு நாம் நீதித்துவத்திலிருந்து வரும் கனிகளினால் நிரப்பப்படுவது. நாம் நீதித்துவத்தினால் நிரப்பப்படும் போது நீதித்துவத்திலிருந்து வரும் கனிகளினால் நாம் நிரப்பப்படுவோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9, 10, 11 என்ற 3 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் வசனங்கள் 9 - 11 வரை. மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்வுகளிலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும்
இடரல் அற்றவர்களுமாய் இடரல் அற்றவர்களாகவும் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது நீதித்துவத்தினால் மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அன்பானது அறிவினாலும் எல்லா உணர்வினாலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவர்களாக இடரலற்றவர்களாகி இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது நீதித்துவம் எப்படி வரும்? நீதித்துவம் எப்படி வரும்? தேவவார்த்தையில் நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நீதித்துவம் வந்து சேரும். நாம் ஒரு அளவு நீதித்துவத்திலிருந்து அடுத்த அளவு நீதித்துவத்துக்கு கடந்து செல்லணும்னா எப்படி கடந்து செல்ல முடியும்? நாம் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் செயல் கொண்டு வர வேண்டும். ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் செயல் கொண்டு வரும்போது ஒரு அளவுக்கு நீதித்துவம், அடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அடுத்த அளவு நீதித்துவம். அதே வண்ணமாக நாம் பல படிகள் உண்டு. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ படி வேணாலும் ஏறலாம். ஒரு 1000-2000 படி வேணா கூட ஏறலாம். நீ கர்த்தர் எடுத்து காமிக்க சொன்னால் சொல்லுவார், இன்னைக்கு இவ்வளோ படி நீ ஏறி இருக்க நீதித்துவத்தில். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது கர்த்தர் காமிப்பார், இவ்வளோ படி நீ ஏறி இருக்கேன். ஹல்லேலூயா. நான் கேட்டிருக்கேன், அதான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் காமிப்பார், இவ்வளோ படி ஒரு நாளைக்கு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் படிகளை ஏற வேண்டும். நீதித்துவ மார்க்கத்தில் நடக்கும்போது அந்த நீதித்துவத்தின் படிகளில் ஏறி ஒரு உயர்வை நாம் எட்ட வேண்டும். அது எப்படி எட்டுவது? ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அன்பானதும் அறிவிலும் எல்லா உணர்விலும். ஹல்லேலூயா. நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் தேவவார்த்தையில் அறிவில் நிரம்பி இருக்கும் போது நாம் அன்பில் செயல்படுவோம். அந்த அன்பில் செயல்படும் போது என்ன நடக்கும்? அதிகமாய் பெருகவும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனை, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருக்கு துதியும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையின் செயலினால் நாம் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை கண்ட வண்ணமாக ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். அதை தான் இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதித்துவத்தை வளர்க்கும் போது இன்னும் அதிகமாக இயேசுவை போல் மாறுகிறோம். அப்பொழுது என்ன நடக்கும்? நாம் இன்னும் கர்த்தராகி இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். அவருக்கு துதிகள் ஏறெடுக்கிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். அப்போது நீதித்துவத்தில் நாம் வளருகிறோம். ஒவ்வொரு நாளும் நீதித்துவத்தில் நாம் வளருகிறோம். அப்போது நீதித்துவத்தின் கனிகள், ஹல்லேலூயா, நீதித்துவத்தின் கனிகள்னால் நாம் நிரப்பப்படுவோம். நீதித்துவத்தின் கனி என்ன? அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, உண்மைத்துவம். இதைதான் ஹல்லேலூயா நீதித்துவத்தின் கனிகள். இந்த கனிகளினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கும்போது ஹல்லேலூயா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நிறைந்தவர்களாகி நீங்கள் இந்த கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு உள்ளவர்களாக இடரல் அற்றவர்களாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் வரும்போது, ஹல்லேலூயா, நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் போது, ஹல்லேலூயா, நாம் அந்த கனிகளோடு நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் முக்கியமாக இந்த இடத்தை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இடரல் இருக்கக்கூடாது. தேவ வார்த்தை வரும்போது அதில் இடரல் அடையக்கூடாது. அந்த ஜான் த பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஞானஸ்தானி, அவர் ஒரு காலகட்டத்தில் ஜெயிலில் இருக்கும்போது
அவருடைய சீஷர்களை அனுப்பி, நீ இயேசுவிடத்தில் கேளு, ஏன் இன்னும் எனக்காக வரவில்லை, ஏன் என்னை விடுதலை செய்யவில்லை என்று கேட்கும்போது இயேசு திரும்ப அனுப்புகிறார். முதல்ல போய் சொல்லு, நான் இந்த மாதிரி குருடர்களை சுகம் பார்வை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், மரித்தவர்களை உயிர்த்தெழுந்துகிறார்கள், அதே வண்ணமாக சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள், இந்த வண்ணமாக போய் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். திருப்பி அவர் என்ன சொல்கிறார், திருப்பி நீ போய் இயேசுக்கிட்ட கேளு, என்ன செய்கிறார், இன்னும் என்னை ஏன் இங்கே வச்சு. அவருடைய கேள்வி என்னன்னா, இவ்வளோ அற்புதம் செய்கிறீங்க, இன்னும் நான் ஏன் இந்த ஜெயிலில் இருக்கணும், என்னை வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்குன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறாரு, நீ போய் இதை சொல்லு என்று சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த அற்புதம் நடக்குது, உனக்கு அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து போன பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் என்ன பார்க்குறோம், பேதுரு ஜெயிலில் இருக்கார். அவர் ஜெபிக்கும்போது, அவருக்காக ஜெபிக்கும்போது அது திறக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் ஜெயிலில் இருக்கார், அவர் துதிக்கும்போது அந்த ஜெயிலில் திறக்கிறது. அற்புதம் நடந்ததா இல்லையா? அவர் அதே தான் சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் இவர் என்ன செய்தார், இவருக்கு இடரல் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ பெரிய மனிதன், இவர் வருவதுக்கு முன்பாக நான் தான் வந்து சொல்லி வந்து இவர் வர்றான்னு சொல்லிட்டு இப்போ எனக்காக இவர் வர மாட்டுறாரு. யார் மேலே கோவம்? இயேசு மேலே கோவம். அதனால தான் அந்த வசனத்தில், என்னிடத்தில் இடரல் அடையாதவர்கள் பாக்கியவான். அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார், என்னிடத்தில் இடரல் அடையாதவன் பாக்கியவான் என்று. அவருடைய வார்த்தையில் நாம் இடரல் அடையாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான். அதை தான் இடரல் அற்றவர்களாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். வார்த்தை வரும்போது நமக்கு அதை அனுசரிப்பதற்கு மனசு இருக்கோ இல்லையோ, அதை பெற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா பெற்றுக்கொள்ளாமல் விடலாம். ஆனால் இடரல் கோபம் வரக்கூடாது. ஏன் இந்த வார்த்தை எனக்கு வருது, ஏன் இது செய்யணும், ஏன் அப்படின்னு சொல்லி இடரல் அடைஞ்சாச்சுன்னா அப்போ பிரச்சனை. யோவான் ஞானஸ்தானிக்கு பிரச்சனை வந்ததா இல்லையா? உடனே அவருடைய தலையை எடுத்தார்கள். அந்த கோரமான ஒரு முடிவு அவருக்கு வந்தது. ஏன்? கர்த்தராகிய இயேசு இடத்தில் இடரல் அடைந்ததினால். அதாவது இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை வரலாம். கர்த்தராகிய இயேசுவையும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் இடரல் அடையும் போது நம்முடைய வாழ்க்கையில் மோசமான ஒரு நிலை வரலாம். அதனால்தான் இந்த இடத்தில் பவுல் அப்போஸ்தலர் இடரல் துப்புரமாக இருங்கள் என்று, கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காரியத்தில் முக்கியமாக இருங்க, இடரல் அடையாமல் இருங்க என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது கடைசியாக நாம் பார்த்த காரியம் என்ன, நாம் நீதித்துவத்தில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நீதித்துவத்தின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் வார்த்தையினால் நமக்கு இடரல் வரக்கூடாது. நாம் அது வார்த்தை நமக்கு ஒரு தடையாக நாம் எண்ணக்கூடாது. வார்த்தை எதற்காக வருது? ஒரு கயிறு. அதை பிடித்துட்டு மேலே இடத்துக்கு தான் கொடுக்குறாரு. எந்த குழியில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்வார், நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார். நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். எதற்காக? நீ தப்பிப்பதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். படுங்குழியில் இருக்கும்போது என்ன செய்வோம், ஒரு கயிறை போடுவோம், கயிறை பிடிச்சிக்கோ நான் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இயேசு ஒரு கயிறை தான் விடுவார். அதுதான் இந்த வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் அதற்கு பிறகு அவர் நம்மை மேலே பிடித்து இழுத்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மைகளை நாம் புசிக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், முதல் விசுவாசம், இரண்டாவது ஜெபம், மூன்றாவது கனம், அதுக்கப்புறம் சோயிங், அதாவது விதைப்பு, அறுப்பு, கடைசியாக அவருடைய நீதித்துவத்தினால் நிரப்பப்படும் போது நாம் நீதித்துவத்தின் கனிகளால் நாம் நிரப்பப்படுவோம். இடரல் அடையாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் நாம் தேவனுடைய நன்மையினால் நிரப்பப்படுவோம். இந்த பூமியில் வாழும்போது நாம் எழுந்து நிற்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா, ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவனே, இந்த தேவ வார்த்தையினால் என்னுடைய